பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இனி அநேகருக்கு வந்து இந்த ஒரு சந்தேகமும் இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கவே, அதுவும் இயேசுவை அறிந்த நான் ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எடுக்கவே ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன், இல்லைன்னா ஏன் வந்து தடுமாறுறேன், ஏன் தாமதம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். எதனால் அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால என்னென்ன தாமதம் பண்ணால் என்னென்ன நடக்கும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெசிஷன்ல 2 வகை இருக்குது. ஒன்று தினசரி எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன், இன்னொன்று வந்து பெரிய டெசிஷன். அதாவது இப்போ நான் துணி கடைக்கு போகிறேன், நான் வந்து டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதிலே வந்து எடுக்கணும். அதிலே நான் உட்காந்து ஆண்டவருடைய சித்தத்தை நான் கேட்டு தான் ரெட்டா ப்ளூவான்னு தெரியல, நான் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு நல்லா ஃபயரா ஜோம் பண்ணிட்டு எனக்கு ஆண்டவர் எனக்கு இன்னும் வெளிப்படுத்தலை அப்படின்னு இப்படியே பார்த்துட்டு அந்த கடையை 10 டைம் ரவுண்ட் அடிச்சுட்டு நேரத்தை வேஸ்ட் அடிக்கிறது அப்படிலாம் வந்து ஆவியான சொல்ல. ஏன்னா உண்மையாமே ஒரு ஊழியர் வந்து இதை சொல்லியிருக்காரு. அவங்களுடைய ஊழியத்தில் நடந்தது. அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதை கொண்டு போயிட்டாங்க. எப்படின்னா, இப்போ பாத்திரம் விளக்குவாங்களாம். பாத்திரம் விளக்கும் போது இந்த பாத்திரம் இப்போ விளக்கணுமா, இந்த பாத்திரம் விளக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த அதெல்லாம் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு தாட்ல தான் வந்திருக்கு, ஒரு சிந்தனையில வந்தது. சிந்தனை அரணா மாறி சிந்தனை கட்டுக்கும் சிந்தனை அரணுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்ப உங்களுக்கு சிந்தனை கட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன தாட் உங்க மனசுல இப்ப விதைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதே பல நாள் ஆகும்போது அது ஸ்ட்ராங்கா மாறிடுது, சிந்தனை அரணா மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போகணும்னா இந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போகணுமா, இந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போகணுமா, ஆண்டோட்டு ஏதோ ஆவியானவர் உங்களுக்கு என்ன இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சிந்தனை அரணா மாறிச்சுன்னு அந்த பாஸ்டர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணி விடுதலை ஆச்சு. இந்த மாதிரி இது வந்து சின்ன சின்ன டிசிஷன். இது நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது. இப்போ டீ குடிக்கணுமா, இப்போ காஃபி குடிக்கணுமான்னு ஆவியானவர்கிட்ட கேட்டோம்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்போ என்ன தோணுதா? இன்னைக்கு நான் இட்லி சாப்பிடணுமா, இன்னைக்கு தோசை ஊற்றணுமா? இந்த மாதிரிலாம் உலகத்தில் மனிதர்கள் வந்து இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல பயங்கரமா. ஆனால் பெரிய பெரிய விஷயத்துல கோட்டையை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இது. அப்போ இது வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஆவியான என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்டு பண்ணி போயிட்டே இருங்க. அதுக்கான ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்போ சில இது வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்போ நம்மகிட்ட நிதி நிலைமை எப்படி இருக்கு, எல்லாருமே வீடு கட்டணும், கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கட்ட சொல்றாரா, இது ஒரு பிக் டெசிஷன். திருமணம் ஆகிறது பிக் டெசிஷன். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு என்ன படிப்பை நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது ஒரு பிக் டெசிஷன். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரே அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஊழியத்துக்கு வரணுமா, பார்ட் டைமாக ஊழியம் பண்ணுமா, ஃபுல் டைமாக ஊழியம் பண்ணுமான்றது ஒரு பிக் டெசிஷன். இப்போ இதெல்லாமே ஒரு பிக் டெசிஷன். இப்போ ஒரு சில பேர் வந்து திருமணம் ஆகி வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப காலம் வந்து தள்ளி போட்டுருவாங்க குழந்தை பாக்கியத்தை வந்து. அது ஒரு பிக் டெசிஷன். அதுவுமே நீங்கள் வந்து ஆண்டோட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இல்லை நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய ஆபத்தில் போய் நமக்கு வந்து முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பிக் டெசிஷன். இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும்ல. ஆனால் இந்த மாதிரி நேரத்துலையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் டைம் எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் எனக்கு தேவ சித்தமே இல்லாமல் நான் ஸ்பீடாக நான் முடிக்க போகிறேன்னும் இதாயிடக்கூடாது. அதே சமயம் தேவ சித்தத்துக்காகவே நான் ரொம்ப வருஷம் காத்திருக்கேன்னு உட்காந்துடக்கூடாது. ஸோ நம்ம இதில் அதான் சொல்கிறேன், இந்த முடிவு எடுக்கிறதுல நம்ம ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த டெசிஷன் வந்து கரெக்ட் நேரத்தில் அது ஒரு சில நேரம் நம்ம அந்த இடத்துல எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ நினிவே ராஜா வந்து யோனா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் நினிவே ராஜாட்ட, இந்த மாதிரி வந்து 40 நாள் வந்து ஏற்கனவே அவரே வந்து ஒரு 2 நாள் கொஞ்ச நாள் டிலேயில் தான் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரே டிலேயில் தான் போயிருக்கார். அந்த இடத்துல போயிட்டு சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரிப்பா நீங்கள் ரொம்ப பயங்கரமாக பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்களை வந்து அழிக்க போகிறாரு, நீங்கள் திருடலைன்னா 40 நாள் ஆண்டவர் வந்து உங்களை அழிச்சிருவார். உடனே அந்த ராஜா வந்து நினைச்சிருந்தார் அப்படின்னா 40வது நாள்ல கூட உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லாட்டினா இதெல்லாம் ஏதோ தீர்க்கதரிசி சொல்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழிக்கிட்டு வாப்பா, அழிக்கிறேன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா பார்வோன்லாம் இருதயத்தை கடினப்படுத்தினா ராஜா தான். அந்த நேரத்துல நினிவே ராஜா வந்து இன்ஸ்டண்டா முடிவெடுக்கிறாரு, கூப்பிடுறாரு, எல்லாரும் உபவாசம் போடுங்கப்பா, எல்லாரும் வா. அவரும் வந்து உட்கார்றாரு, உட்கார்ந்து அந்த இரக்கத்துக்காக கெஞ்சுறாரு. இந்த முடிவை அந்த நேரத்துல அவர் எடுத்துதான் ஆகணும். இதை அவர் தள்ளி போட்டாருன்னு வைங்களேன், ஒரு டெசிஷன் எடுக்க அவர் யோசித்தாருன்னு வைங்களேன், வாழ்வா சாவான்ற முடிவு அந்த இடத்துல யோசிச்சார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரும் அழிஞ்சிருப்பாரு, அந்த ஜனங்களும் எல்லாரும் அழிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த ஒரு இதே இல்லாம போயிருக்கும். ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி எடுக்க சொன்னார் அப்படின்னா உண்மையாமே உங்க வாழ்க்கை குறித்து ஒரு
பயங்கரமான ஒரு நெருக்கடி இருக்கு. ஆண்டவர் எச்சரிப்பும் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் முடிவெடுக்க தாமதப்படுத்தாதீங்க. அன்னைக்கு நினிவே ராஜாலாம் எச்சரிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர தாமதப்படுத்தியிருந்தாருன்னா அவர் தோத்துருப்பார். ஆனா எச்சரிப்பு வந்த உடனே இது பண்ணனால தான் ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, "எப்பா இந்த ஜனங்கள் வந்து தப்பே தெரியாத பக்கம் வலதுகைக்கும் இடதுகைக்குமே வித்தியாசம் தெரியாத மக்கள்ப்பா" அப்படின்னு ஆண்டவரும் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து மனம் இறங்குற ஒரு தேவன். ஸோ நம்ம வந்து உண்மையாலுமே அவர் எச்சரிப்பு வந்தும் ஒரு டெசிஷன் நீங்க எடுக்க தாமதப்படுத்துறீங்க அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைய வந்து அழிச்சிரும். இதே தான் நம்ம எஸ்தர்ல நம்ம வந்து பார்க்குறோம். அது மொர்தெகாய் வார்னிங் குடுக்குறாரு. இந்த வசனம் ரொம்ப இது வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 இருக்கு. "நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்?" என்று சொன்னார். ஏன்னா முடிவெடுக்க திறன் வந்து இப்ப எஸ்தர் கையில தான் இருக்கு. ஸோ மொர்தெகாய் வந்து எச்சரிக்கிறார். நீ இப்ப அமைதியா இருந்துட்ட அப்படின்னா நிச்சயமா அழிவு வந்துரும். உன் தகப்பன் வீடுனா அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் சேர்ந்து அழிய போறேன். மொர்தெகாய் தான் சொல்றாரு அந்த இடத்துல. நானும் சேர்ந்து அழிய போறேன், நீ அழிய போற. ஆனா நீ தப்பிக்கலாம்னு நினைச்சிடாத, நீ தான் அழிய போற. ஆனா யூதருக்கு சகாயம் வந்து வேறொரு இடத்துல இருந்து வரும். கண்டிப்பா தேவன் வந்து உண்மையுள்ள தேவன். அவர் கண்டிப்பா எப்பனாலும் அவர் வந்து நீதி செய்கிறவர், எப்பனாலும் ரட்சிப்பாரு. ஆனா அது உன்னை கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்து அந்த இடத்துல எஸ்தர் உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, போங்க யூதர்கள் மத்தியில நீங்க உபவாசம் இருங்க, நான் இங்க உபவாசம் இருக்கேன். நம்ம ஒரு இது பார்ப்போம், நம்ம வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிற பார்ப்போம். ஒரு சில நேரம் இந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம மக்கள்கிட்ட ஊழியர்கள் வந்து சொல்றாங்க. மொர்தெகாய் மாதிரி வந்து இப்ப ஊழியர்கள் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யார்ட்டையோ விசுவாசிட்டு யார்ட்டையோ சொல்றாங்க, இப்ப இது வந்து இது ரொம்ப இதா இருக்குப்பா, நீ ஜெபம் பண்ணு. இல்ல அப்பனா இது உன் குடும்பத்தையே பாதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு முடிவு எடுங்க, ஏதோ ஒரு முடிவு எடுங்க. இந்த நிலைமையில இந்த வர்ற இல்லாட்டினா இந்த ஜனவரில ஒரு முடிவு எடுங்க, இல்லாட்டினா இந்த ஈஸ்டுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க, ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த இடத்துல காலதாமதம் பண்ணாதீங்க. மௌனமாவும் இருக்கக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, மௌனமா இருந்தே நாட்களையும் பொழுதையும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, மௌனமா இருந்தா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு. அதான் சொல்றேன். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தா, ஒரு சில நேரம் மௌனம்ன்றது சொல்யூஷன் கிடையாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எஸ் ஆர் நோ ஏதோ ஒரு முடிவை எடுங்க. மௌனமாவே உட்கார்ந்து இருந்தா எப்படி? மௌனமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா முடிவு எடுக்கிற நேரம் மௌனமா இருக்கிறது நல்லதே கிடையாது. அத வந்து நல்லா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து இது பண்ணணும். அடுத்து வந்து இப்ப பாருங்க, நம்ம ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். இப்ப நோவா வந்து மழை பெஞ்சிருச்சு, எல்லாம் இதாயிடுச்சு, பேலை வந்து மலை மேல இருக்கு. இப்ப அவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். வெளியே இப்ப வந்துடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கணும். இப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே ஆண்டவர் என்ன அடையாளம் தராருன்னு நம்ம பார்ப்போம், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் ட்ரை பண்றாரு. நம்ம என்ன வெளியே இப்ப போறது கரெக்டான டைமா இல்லையா, நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்றத ட்ரை பண்றாரு. இப்ப பாருங்களேன், 7ஆம் வசனத்துல இருக்கு, ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறாரு, நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு பண்ணுறாரு. அது போயிட்டும் வந்துட்டும் இருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது கிடைக்கல, க்ளூ கிடைக்கல. இப்போ என்னடா இது, நம்ம முடிவு எடுக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு சரியான இது வரலையேன்னு அடுத்து அதுக்காக அவர் சும்மா இருக்கல. அடுத்து 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன் இடத்துலேருந்து வெளியே விட்டான். இப்போ காகம் அது ஒரு மெத்தட்னு வைங்களேன், அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ புறாவை அனுப்புறாரு. சரி இப்போ பிரச்சனை சரியாயிடுச்சா, நம்ம வெளியே போகலாமா அப்படின்றதுக்காக புறாவை அனுப்புறாரு. புறா வந்து எப்படி இருக்குன்னா, 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். இப்ப புறாக்கு வந்து வெளியே நிக்க இடம் இல்லை, தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஒரு மரத்துல கிளையில கூட உட்கார்றதுக்கு அதுக்கு இடம் இல்லை. அதாவது காக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, காக்கா வந்து இறந்ததெல்லாம் சாப்பிடும். அதனால மேபி அது வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து சாப்பாடு இருந்திருக்கு வெளியே, அந்த அழிஞ்சு போன ஜனங்கள், அந்த இறந்து போன எல்லா மாம்சங்கள் அதனால அது வந்து சாப்பிட்டு அது அசுத்தங்களை சாப்பிட்றது பிராணி தான். அதனால அது அப்படியே போயிட்டு வந்துட்டு. ஆனா புறா வந்து அப்படி கிடையாது. புறா வந்து அந்த மாதிரி சாப்பிடாது. அதனால அது போகுது, அதுக்கு வந்து நிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பாக்குது. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வந்துடுது. இப்பதான் அவர் முடிவு பண்றாரு. 9ஆம் வசனத்துக்கு 10ஆம் வசனத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா, பின்னும் 7 நாள் பொறுத்து அவர் யோசிக்கிறார். ஓகே நம்ம 7 நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம்
ஆண்டவர் சமூகத்தை நம்ம உட்காந்து பார்ப்போம். இல்லைன்னா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். ஏன்னா அப்போ அவருக்கு ஒரு சைன் நல்லா கிடைக்கல, ஒரு சிக்னல் வந்து அவர் கிடைக்கல. மறுபடியும் புறாவை பேலிருந்து வெளியே விட்டான். இப்போ திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இப்போ அவருக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிச்சு. ஓகே, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, இப்போ நான் வெளியே போயிடலாம். ஏன்னா அது இலையை கொண்டு வந்துருச்சு. ஸோ மரத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு இலையை கொண்டு வந்தனால மரத்துக்கு கீழே வந்து தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிருச்சு. பூமியின் மேல மரம் தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். இருந்தாலும் இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இன்னும் 7 நாள் வெயிட் பண்றார். வெளியே வெயிட் பண்ணி புறா வெளியே விட்டார். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அது வரவே இல்லை. அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்த வசனம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பதான் கண்டுபிடிக்கிறார். 1ஆம் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இந்த ஜலம் வற்றி போயிட்டு நோவா பேலின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜனம் இல்லாதிருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வெளியே வர விட்டு நீ வெளியே வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நோவா எவ்வளோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்க வந்து ஒரு சில நேரம் முடிவெடுக்கிற கஷ்டம், அதுவும் லாங் டேர்மா டெசிஷன் எடுக்கிறது. இப்போ கிதியோன் அவர்லாம் வந்து அடையாளம் கேட்டார் ஆண்டர்கிட்ட. வந்து நீங்க ஆண்டர்கிட்ட வந்து நீங்க அடையாளம் கூட கேட்டுக்கோங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சில பேர்லாம் வந்து அந்த வாழ்வா சாவா இருக்கிற இடத்துல உபவாசம் போட்டு ஆண்டர்கிட்ட இறக்கத்துக்காக கெஞ்சி ஒரு ஒரு த போல்டான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு உபவாசத்துல வந்து எடுத்தாங்க. ஒரு சில நேரம் உங்களுக்கே வந்து ஒரு பயத்தோட உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க அடையாளம் கேளுங்க, சைன் கேளுங்க. அந்த மாதிரி கேட்கும்போது வந்து உங்களுக்கு அந்த இதுல வந்து ஆண்டவர் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாருன்னா நீங்க வந்து அந்த டெசிஷன்ல வந்து நீங்க போகலாம். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நம்ம தாமதப்படுத்துற நேரம் கையை பிடிச்சி தரத்தரம் எழுதிட்டு வருவார். லோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அழிய போகுது. டிசிஷன் லோத் எடுத்து ஆகணும். அந்த 2 மருமகன் சொல்லி சூஸ் பண்ணியிருக்கவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்க அதுல நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. ஸோ இப்போ லோத்து தான் டெசிஷன் ஆகணும். ஆனால் தாமதப்படுத்துகிற ஆண்டவர் அவங்க மேலே வச்சு இறக்கத்தினால தரன்னு இழுத்துட்டு கொண்டு வந்து விட்டுறாரு. இப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சரினா நம்ம தாமதப்படுத்தும் போது ஆண்டவர் தரத்தானே இழுக்கிறப்பயாவது வந்துடணும். அந்த டைமாவது நம்ம வந்து வந்துடணும். அந்த டைமும் நம்ம வந்து இதாகிடக்கூடாது. ஸோ அதனால் முடிவு எடுக்கிறதுல வந்து ரொம்ப யோசித்துட்டும் ரொம்ப வந்து தாமதப்படுத்திக்கிட்டோம். ஒரு சில நேரம் கண்மூடித்தனமாக சொடக்கனை எடுத்துக்கிட்டோம். அதில் போய் சிக்கிடாமையும் நம்ம அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்ம பார்த்து வார்னிங் வர்ற மெசேஜஸ்லாம் நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உபவாசம் போட்டுனாலும் அதை வந்து ஜெயிக்கணும். ஒரு சில மாதிரி இப்போ நோவா மாதிரி கிதியோன் மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் இந்த அடையாளம் எனக்கு வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா நான் வந்து நம்புகிறேன், எனக்கு ஓகே, எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது, நான் இந்த முடிவு எடுத்து இந்த பாதைக்குள்ளே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபாரின் ஒர்க்கு போகிறீங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மாசமாக கூட நீங்கள் அடையாளம் கேட்டுக்கலாம். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அடையாளமாக நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் கொடுத்தாரு, நீங்கள் ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம் இந்த மாதிரி. ஆனால் ஒரு சில நேரம் வாழ்வா சாவாங்கிற அந்த கிரிட்டிக்கல் முடிவில் இருக்கும்போது அந்நேரமும் உட்காந்துட்டு எனக்கு நீங்கள் அடையாளம் காண்பித்து தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைம் ஆண்டரோட இறக்கத்துக்காக கெஞ்சுறதான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு சில நேரம் இறக்கமாக இருந்தால் லோத்து மாதிரி வெளியே கொண்டு வந்து விடுவார். இல்லாட்டினா போனதுதான். ஒரு சில நேரம் ஆண்டவர் போயிட்டா நம்மளை கூட்டிகிட்டு வந்து விடாமல் விட்டுட்டாருன்னா போனது தான். ஸோ நம்ம அந்த இடத்துல விழுந்தது தான். அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ம இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழியை 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 இருக்கு. உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. இடத்துல 2 பாயிண்ட் ஹைலைட்டாக ஆண்டவர் சொல்லியிருக்கா. உன் சுய புத்தின்னு சாயக்கூடாது, நீ உன்னை ஞானி என்று எண்ணக்கூடாது. இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். எந்த டெசிஷன் எடுத்தாலுமே அவருடைய சித்தத்தின்படி எடுக்கிறதுக்கு நம்ம யோசித்து பிரயாசப்பட்டு அதில் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம முடிவெடுத்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வார்னிங்கில் இருக்கும் இன்ட்ரெஸ்டாக தான் அவருடைய சித்தத்தைப்படி நம்ம செய்யணும். இன்னொன்று நம்ம நிதானமாக நம்ம அடையாளம் கேட்டுனாலும் சரி, நமக்கு வந்து ஒரு எடுத்தாலும் சரி, ஆனால் அதுலேயும் நம்ம வந்து அவருடைய சித்தத்தின் கீழே நம்ம செய்கிறோமாங்கிறதே பார்த்துக்கணும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் இருக்கும். அந்த ஓப்பன் ஹெவன் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பீரியடில் நம்ம முடிவெடுத்தாகணும். இப்போ பெதஸ்தா குளத்தில் கலக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்குள்ளே அவர் இறங்கணும். எல்லாரும் இறங்குறதுக்கு முன்னாடி அவர் இறங்கினா தான் அவருக்கு ஹீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இது பண்ண முடியாது. ஒரு ஊழியர் கூட சொன்னார், இப்போ 38 வருஷத்தில் அந்த மனுஷன் யாருமே இல்லைன்னா உருண்டு பக்கத்தில் வந்திருந்தா கூட உட்காந்துருக்கலாம்ப்பா அப்படின்னு. ஸோ அது ஒன்று. இப்போ நம்ம எக்ஸாம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, 3 மணி நேரம் தான் நடக்கும்.
இன்னொன்று ரிட்டன் எக்ஸாம் விட சிஸ்டமில் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த பேங்க் எக்ஸாம், அந்த டைம் செஷன் ஆகும். நம்மளால அதுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து எந்த ஆன்சரோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த இல்லைன்னா நீங்கள் பாத்தியதுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. கண்டிப்பாக அப்படிதான் சில நேரம் இருக்கும். ஆண்டவர் நமக்கு எடுக்க வேண்டிய முடிவுகள் வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம எடுக்கணும், அதே சமயம் கரெக்டாகவும் எடுக்கணும். அதுதான் நம்ம இது. ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்குறோம், இப்போ 10th நான் இப்போ 12th எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அந்த இதுக்குள்ளேயே நான் எல்லா சம்மும் நான் போடணும், கரெக்டாகவும் போடணும். இதுதான் இன்னைக்கு அனைவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க டைமும் மேனேஜ் பண்ணணும், கரெக்டான டெசிஷனும் எடுக்கணும். அப்பதான் டெசிஷன் எடுக்காம வாழ்க்கையே தொலைச்சு அந்த ஒருத்தவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிற சோர்ந்தனால அந்த குடும்பத்தினுடைய அடுத்த இருக்க நபருடைய எல்லாருடைய டெசிஷனுமே வந்து ஸ்பாயில் ஆகி ரொம்ப வந்து இதா இருக்கும். ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க வைராக்கியமா இப்போ முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஜெபத்தோட ஒரு முடிவு எடுத்து வைங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்க குடும்பத்தை முக்கியமா உங்க டெசிஷன் வந்து அநேகருடைய வாழ்க்கையை சார்ந்து இருந்துச்சுங்களேன், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஒரு சில டெசிஷன்லாம் இருக்கு, அது தன்னை மட்டும் தான் பாதிக்கும். இப்போ நான் வந்து என் காலேஜ் போனேன், நான் என்னுடைய ஃபியூச்சர்னா அது என்னோட சார்ந்ததாக தான் இருக்கும். ஒரு பையனை நான் சொல்கிறேன், ஒரு வாலிப பையன் இருக்கான், இன்னைக்கு இப்போ தான் 12th முடிச்சிருக்கான் அப்படின்னா அது மேபி அவனுடைய சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஃபேமிலியே பாதிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில டெசிஷன் இருக்கு, நம்ம எடுக்கிற டெசிஷன் எல்லாரையும் நல்ல வழியிலையும் பாதிக்கும், எல்லாரும் கெட்ட வழியிலையும் பாதிக்கும். அது அந்த மாதிரி இருக்க நேரம் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுக்கணும். அது ஆண்டவர் வந்து ஒரே இடத்துல தேக்க நிலையில உட்கார விருப்பப்படுகிற தேவன் அல்ல. எங்கனாலும் முடிவு எடுத்து நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு தான் ஆண்டவர் வந்து விருப்பப்படுற. ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதுல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்களில் நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வா. கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி சுய புத்தியில சாயாமல் நம்மளுடைய நம்ம வந்து நம்மளை ஞானி என்று நினைச்சு நம்ம முடிவெடுக்காமல் அவருடைய சித்தத்தின்படி செஞ்சால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்போ நாங்கள் சுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.